ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திருப்பூரில் இருக்க எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அதை தான் vlog-ஆ எடுத்து போடலாம்னு நினச்சேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ரீசெண்டாக என்னோடய ஐடி ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவ் எனக்கு அதுதான் ஒரு நல்ல டெசிஷனாக தோணுச்சு. என்னோடய பர்த் ஸ்டோரி கேட்டிருந்தீங்கனாலே தெரியும், எனக்கு கொஞ்சம் ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தால் தான் என்னால் என்னோட குழந்தையும் என் ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் எனக்கு வந்து இதுதான் இப்போதைக்கு ரைட் டெசிஷனாக தோணுச்சு. நான் காலேஜ் முடித்ததுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஈவன் ப்ரெக்னன்சி அப்போ கூட நான் வந்து பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து என்னால் குழந்தைக்கு வந்து நல்லா பார்த்துக்கணும். அவங்க ரொம்ப யங்காக இருக்காங்க. பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால நம்ம ஜாப் குவிட் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டாக இப்போ பட்டுது. ஸோ அதனால் குவிட் பண்ணிட்டேன் ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவ். ஸோ ஜாபுக்கு போகிற விமன்லாம் ரொம்ப ரொம்ப கிரேட். எஸ்பெஷலி ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவ் குழந்தைய வந்து நம்ம விட்டுட்டு போகிறோம், அந்த ஒரு கில்ட் கண்டிப்பாக எல்லா ஒர்க்கிங் விமனுக்கும் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நம்மளை ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஆள், நம்ம பேபியை விட்டுட்டு போகிறக்கு ஆள் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். அம்மா, மாமியார் இவங்க மாதிரி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு ஒர்க் வந்து போக முடியும். அம்மா வீட்டில் பேபிக்கு கொஞ்சம் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் டவல்ஸ்லாம் இருக்குது. அது போக நான் டெய்லி எசென்ஷியல்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் டைப்பர் பேக் பேக் பண்ணும்போது அது இருக்கா இது இருக்கா நானே யோசித்து பேக் பண்ணிப்பேன். அது அந்த மாதிரி யோசித்து பேக் பண்ணும்போது சில ஐட்டம்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுறேன். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஆரியனுக்கு வெளியில் போகும்போது என்னெல்லாம் தேவைங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து என்னோடய நோட்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ எங்கேயாவது வெளில போகும்போது அந்த நோட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு, ஓகே இந்த ஐட்டம்லாம் இருக்கான்னு ஒரு டபுள் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். ஸோ அந்த நோட்ஸும் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது போக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து என்னோடய லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆரியனுக்கு நான் வந்து கிளாத் டைப்பர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். டெய்லி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 லங்கோட்ஸ் வந்து அவங்க யூரின் போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்ரூம் போகிறதுல வந்து போயிடும். ஸோ எவ்வளோ லங்கோட்ஸ் எடுத்து வச்சாலும் பத்தாது. அது போக நைட் டைமில் எப்பாச்சும் வந்து டைப்பர் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நைட் டைம் டைப்பர் யூஸ் பண்ணுறதோ அப்பப்போ ஏன் யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு அது ஹெவி ஆகிடும், ப்ளஸ் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காதோ என்னவோன்னு அந்த ஒரு தாட் எப்போவுமே இருக்கும். பட் ஸ்டில் நம்ம டைப்பர் யூஸ் பண்ணால் தான் அவங்க அந்த ஈரம் வந்து தெரியாமல் கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க. தூங்கினா தான் நல்லா சாப்பிடவும் செய்கிறாங்க. சம்டைம்ஸ் யூரின் போயிட்டு எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க கிராங்கியாகவே இருப்பாங்க மார்னிங்லாம். ஸோ டைப்பர் போட்டால் தான் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்குமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய பர்த் ஸ்டோரிக்கு வந்து கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நிறையா பேர் உங்களோட ஜேர்னி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பேபி வந்து மிக்கோனியம் போயிட்டாங்க, இல்லை தண்ணி குடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால நார்மல் பெயினை வந்து அனுபவிச்சுட்டு கடைசியாக வந்து எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணி அந்த பெயினும் வந்து நீங்கள் பியர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே மோர் பவர் அண்ட் மோர் லவ். இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப், டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி நிறையா பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் என்கரேஜிங்கான வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. அது பார்க்கும்போதும் அதை படிக்கும்போதும் எனக்குள்ளே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான் வருது. நான் எல்லா விமனுக்கும் சொல்கிறதும் ஒன்று தான், நீங்கள் முன்னாடியே வெஜினல் டெலிவரிக்கு எலிஜிபிளான்னு தெரிஞ்சிடும் மோஸ்ட்டாக ப்ரெக்னென்சிலேயே. ஸோ கடைசி ட்ரைமஸ்டர் உங்களுக்கு பெயின்லாம் இன்டியூஸ் ஆகிட்டு சில ரீசன்ஸ்னால, மெடிக்கல் ரீசன்ஸ்னால சி செக்ஷன் தான் போகணும் அப்படின்னு இருந்தால் வருத்தப்படாதீங்க. நீங்கள் உங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ சி செக்ஷன் பண்ணால் தான் உங்கள் நலனுக்கு, உங்கள் குழந்தை நலனுக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவ்வளோதான். நீங்கள் வந்து டவுனாவோ இல்லை வந்து பேடாக இல்லை ஃபீல் பண்ணாதீங்க. யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். உங்கள் பாடி வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுச்சு. பட் கடைசியாக இதுதான் உங்களோட நலனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்லி எல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஜேர்னி ஷேர் பண்ண விமன் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் இந்த மாதிரி ஒரு எம்பவரிங்கான விமன் கம்யூனிட்டி தான் பில்ட் பண்ணணும் யூடியூப்லன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை பில்ட் பண்ணிகிட்ருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. நான் பேபிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அதோட லிங்க்ஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வாய்ஸ் ஓவர் வேறு சில விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கங்காட்டி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. ஸோ அதுக்கான லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ரெடி ஆகலான்னு யோசித்தேன்.
இப்போல்லாம் வீட்டில் என்னை பார்த்தாலே எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா குளிக்கிறதுக்கு டைம் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைய பார்த்துக்கல அப்படின்னா அவங்களுக்கான சில ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்னையவே வந்து டேக் கேர் பண்ண முடியல. நான் மிரரில் என்னை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான பர்சனாக நான் பார்க்குறேன். பட் இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் நல்லா ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்திங்கன்னா தூங்க வச்சுட்டு மேலே வந்து சரி நம்ம ரெடி ஆகலாம். கீழே வந்து மாமியார் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ மேலே வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது வந்து என்னோடய குயிக் மாம் மேக்கப் ரொட்டீனுன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட் வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். மெயினாக இந்த சம்மருக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இப்போல்லாம் தூங்குறது இல்லை கரெக்டாக. ஸோ அதனால் கன்சீலர் தான் என்னோடய ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ வந்து ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட். ரொம்ப அஃபோர்டபுள், ப்ளஸ் வந்து இட் டஸ் அ ஜாப் ஆஃப் கவரிங் யுவர் டார்க் சர்க்கிள்ஸ். ஒரு சின்ன மேக்கப் டிப் சொல்கிறேன். கன்சீலர் ஜென்ரலாக அப்ளை பண்ணிவிட்டு ஐஸை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பஞ்சை யூஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் கன்சீலர் வந்து கண்ணுக்கடியில் போய் செட்டில் ஆகி சீக்கிரம் இந்த க்ரீஸ் லைன்ஸ்லாம் ஏற்படாது. ஸோ ஜென்ரலாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு லேயர் ஆஃப் கன்சீலர் போட்டேன், பட் அது 10 ஏன்னா நம்ம ஒழுங்காக தூங்குறது கிடையாது. ஸோ இன்னொரு லேயர் ஆஃப் கன்சீலர் போட்டு ஐஸை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு அண்டர் ஐ ஃபுல்லாக ஸ்பஞ்சு யூஸ் பண்ணி டேப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் உங்களுக்கு க்ரீஸிங் வந்து ஏற்படாது. அடுத்தது சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வர நெகட்டிவ் கமெண்ட் பார்த்திங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் வந்து சில ரீல்ஸ் வந்து இங்கிலீஷில் அப்லோட் பண்ணுவேன். அதை அப்படியே வந்து நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுறேன்னா, அதனால் சில பேர் வந்து நீ வந்து தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்க, இது தமிழ் யூடியூப் சேனல், நீ இங்கிலீஷில் பேசுகிற சீனா, தமிழ் யூடியூப் சேனலில் இருந்துட்டு நீ எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிற, எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்னு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அது நெகட்டிவ்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணுறாங்க, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான சில ரீசன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் தான் ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு 4 இயர்ஸ் பேக். அப்போ வந்து நான் மோஸ்ட்டாக இங்கிலீஷ் வீடியோஸ் தான் போடுவேன். ஒரு சில டைம்ஸ் நான் தமிழ் வீடியோஸ் போடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் போடுங்க, எல்லாருக்கும் ஜென்ரலாக புரிகிற மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் ஓகே இங்கிலீஷில் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தமிழில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா என்னோடய காலேஜ் அண்ட் ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, நீ நுனி நாக்கில் வந்து தமிழ் பேசுகிற, அந்த லாலாம் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ ஸ்டைலாக பேசுகிறேன்னு நினப்பா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டைலாலாம் பேச நினைக்கலங்க, நான் இப்படி தான் பேசுகிறேன். மேபி கேட்குறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கலாம். பட் நான் பேசி கேட்கும்போது ஓகே நான் நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி கிண்டல் பண்ணங்காட்டி எனக்கு தமிழில் பேசி வீடியோ போடுறது கொஞ்சம் எப்போவுமே ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷும் பேசும்போது ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு போய் சேருதே வீடியோஸ் எல்லாமே, அதனால தான் நான் வந்து இங்கிலீஷில் பேசி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் நான் தமிழில் சில வீடியோஸ்லாம் போடுறேன். ஜென்ரலாக இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் இங்கிலீஷில் பேசி போடுற வீடியோவை அப்படியே எடுத்து நான் யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டுருவேன். வாய்ஸ் ஓவர் வந்து நான் தமிழில் மாற்றுறது கிடையாது. பேபிக்கு முன்னாடி கூட நான் வாய்ஸ் ஓவர் தமிழில் மாற்றி போட்டிருக்கேன். அதே சேம் வீடியோ இங்கிலீஷில் வந்து இருக்கும் இன்ஸ்டாகிராமில். பட் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். பட் ஆஃப்டர் பேபி நம்ம ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை வந்து மறுபடியும் நான் தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறது இட்ஸ் இம்பாசிபிள்னே சொல்லலாம். அந்த மாதிரி நான் பண்ணணுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் எடுத்துப்பேன். அதனால் நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுறேனுங்களா. அதனால் சில பேர் வந்து நீ வந்து சீன் போடுற, தமிழ் சேனல் தானே, ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்கிறேன். ஆனஸ்ட்டாக அது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. வாய்ஸ் ஓவர் மாற்றலாம், பட் எனக்கு அதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷில் பேசுகிற வீடியோஸ்லாம் அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய வாயை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதெல்லாமா பற்றி பேசுவாங்கங்கிறது வந்து எனக்கு யூடியூப்பில் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சொப்பு வாய்ன்னு சொல்லுவாங்க. என் வாய் குட்டியாக தான் இருக்கும். ஸோ நான் ரெஸ்டிங் நார்மலாக என் ஃபேஸை வச்சுருந்தா கூட கொஞ்சம் பவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏன் வாய் இப்படி வைக்கிறீங்க, ஆக்வர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு. சில பேருக்கு வாய் அப்படி தாங்க இருக்கும். அண்ட் மேனரிசம்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஒரு ஹால் வீடியோ போடுறேன்னா நான் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணுறேன், நீங்கள் என்ன கழுத்து இப்படி ஆட்டுறீங்க, ஷோல்டர் இப்படி ஆட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு அந்த மேனரிசம் அப்படி தாங்க, அதை நம்ம மாற்றவே முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம், இல்லை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிறது வந்து யாருக்குமே யூஸ் கிடையாது.
யாராவது பேசுகிறதோ இல்லை அவங்க நடந்துக்கிறதோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவங்க வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். தேவையில்லாமல் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணி அவங்க டேவையும் ஸ்பாயில் பண்ணி உங்கள் டேவையும் ஸ்பாயில் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் அட் ஆல். உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா அதை வந்து நீங்கள் எதுக்கு திங்க் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் டைம் வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஒரு டைம் எடுத்து அதை நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அவங்க மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டு எதுக்கு இதெல்லாம்? நீங்கள் ஜென்ரலாக அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லை அவங்க ப்ரொஃபைல் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குன்னா பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு உங்களை நீங்கள் எப்படி வந்து உயர்த்திக்கலாம் அந்த மாதிரி எண்ணங்களை யோசித்து அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். நான் ரெடியாகி முடிச்சுட்டு பேபியும் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டிட்டேன். ஸோ பேபிக்கு நான் கரண்ட்டாக இந்த ஒரு பாத் டப் யூஸ் பண்ணி குளிப்பாட்டிகிட்ருக்கேன். நான் என்ன ப்ராடக்ட்ஸ் காட்டுறனோ வீடியோஸில் அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக ஏதாவது லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக போட்டுடுறேன். ஸோ அவங்கள குளிப்பாட்டிட்டு சாப்பாடு ஊட்டுறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுக்குறேன்னா கொஞ்சம் சாதம், பருப்பு, அது கூட சுரக்காய் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு அதை மசிச்சு தான் கொடுக்குறேன். சில டைம் 4 வாய் வாங்குவாங்க, சில டைம் சாப்பிடவே மாட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்து அதுக்கான பேக்கிங் தான் பண்ண ஆரம்பிச்சிட்ருந்தேன். கரண்ட்டாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். எனக்கு பேபி லெட் வீனிங் பண்ணணும்னு ஆசை. அது மேபி ஒரு 9 to 10 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதோட ஜேர்னியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அவங்களுக்கான வாங்கின குட்டி டிஃபன் பாக்ஸ் தான். இதெல்லாம் ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என் குழந்தைக்கு பேக் பண்ணுறது வந்து நம்பவே முடியல. சரியல் மூமெண்ட் தான். அவங்களுக்கு இப்போல்லாம் ஃபிங்கர் ஃபுட் சாப்பிட ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி குக்கும்பர், கேரட்லாம் கொடுத்தோம்னா நல்லா அதை கடிச்சிட்டே இருக்காங்க அவங்களே வச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபிங்கர் ஃபுட்ஸ்க்கு வந்து குக்கும்பர் 2 பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா கையில் கொடுக்க போது அது கடிக்கிறாங்க, கீழே விழுது. அதனால் எக்ஸ்ட்ரா குக்கும்பர் பேக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதமும் பேக் பண்ணுறேன். இவங்க எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் கொடுக்கும்போது அவங்க தனியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது கூட கொஞ்சம் ரைஸ் 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டா அவங்க சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ எந்த காய் கொடுத்தாலும் சொரக்காவாகட்டும், இல்லை பீக்கங்காய், பீட்ரூட், கேரட் எது காய் கொடுத்தாலும் அதில் 1 ஸ்பூன் அரிசி, பருப்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க. டிஃபன் பாக்ஸில் என்ன பேக் பண்ணியிருந்தேன்னா சாதம், பருப்பு, அதில் முருங்கைக்காய் போட்டிருந்தேன். முருங்கைக்காய் நல்லா வேக வச்சுட்டு அதோட ஃப்ளஷை மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ட்ராப் நெய் ஊற்றி அதையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பேபியும் வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 திங்ஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் காரில் வச்சு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்கள் கிளினிக் வந்து விசிட் பண்ணிவிட்டு போயிட்டோம். நீங்கள் சின்ன சேலமில் இருந்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த்ஸ் கிளினிக் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சேலம் ரீச் ஆகிட்டு அங்கே சில ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் பேபியும் மங்களன் ஸ்டோர் போயிட்டு அங்கே சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பூர் போயிட்டோம். வைகுண்டம் சரவண பவனில் எப்பவும் போல் சாப்பிட்டு திருப்பூர் ரீச் ஆக ஒரு 10-11 ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் 1 மாதம் இருக்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நாள் நான் இருக்கேன்னு. இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை ஆன் பண்ணிடுங்க.